ரைட். அப்ப நாங்க இதுல 26/2 ரிப்பீட் பேட்ச்ல உங்களுக்கு முதலாவது பாடம் வந்து அலகுகளும் பரிமாணங்கள். அப்ப அந்த அலகுகளும் பரிமாணங்களும் பாடத்துல வந்து உங்களுக்கு கேள்வி செய்தா அது உங்களுக்கு ஓரளவு ஓகே இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அதுல பெருசா சேம் கொஞ்சம் இல்லை. அலகுகளும் பரிமாணங்களும் அதுல அடிப்படை பகுதிய கணியம் என்றால் 7 தான். அந்த 7க்குரிய அடிப்படை பகுதிய கணியங்களும் அதுக்குரிய பரிமாணங்களும் பார்த்தோம்னு சொன்னா அதுலயே கேள்வி செய்யலாம். சரியா? அடிப்படை பகுதிய கணியம் பரிமாணம். அதை விட இன்றைக்கு நாங்க முக்கியமா ஒரு பேசிக் விஷயம் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் இதுல வளமையா ரிப்பீட் பேட்ச்னு சொன்னா எல்லா விஷயமும் உனக்கு தெரியணும். இப்ப சில விஷயம் கேள்வி செய்யக்க விளங்காம வர்றதுக்கான காரணம் அந்த அடிப்படை விஷயம் தெரியாம இருந்தா அந்த விஷயம் விளங்காம இருக்கு. அப்ப அதாவது அந்த அடிப்படை விஷயம் தெரியவனுமா இருந்தா சில சில விஷயம் ஆரம்பத்துல பிசிக்ஸுக்கு தேவையான சில அடிப்படை விஷயங்களையும் தெரியவணும். அந்த அடிப்படை விஷயம் தான் முதலாம் கட்ட வேண்டிய கதைக்கு வேணும். அந்த அடிப்படை விஷயம் ஒரு அந்த போர்ட்ல செய்வன் என்ன கருத்துண்டா மெக்கானிக்ஸா இருந்தாலும் பின்னுக்கு வர ப்ராப்பர்ட்டிஸ் பாடங்களா இருந்தாலும் அல்லது மின்புலம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு விஷயம் கதைக்க போற மாதிரி இருந்தாலும் அதுக்குரிய அந்த அடிப்படை விஷயம் சின்ன விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். உதாரணமா இந்த திரிகோண கணித முடிவுகளில் வர சின்ன சின்ன கோணங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதாவது வந்து சைன் டீட்டா, சைன், கோஸ், டேனுக்குரிய இந்த பேசிக் கோணங்கள் அந்த சின்ன சின்ன கோணங்கள் பெருமானம் தெரிஞ்சிருக்கணும். அந்த அதுக்காக சின்ன கோணம்னு சொன்னா இப்ப நீ 15 வாக 20 வாய்க்கெல்லாம் செய்ய தேவையில்லை. சில சில கோணங்களுக்குரிய பெருமானம் தெரிஞ்சிருந்தா தான் என்ன செய்யலாம்டா வேலை செய்யலாம். அப்ப அந்த கோணங்கள் ஏற்கனவே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா எல்லாருக்கும் தெரிய வேணும்ன்றதுக்காக இந்த விஷயத்தையும் ஒருக்கா தெரிஞ்சு கொள்ளுவோம். டீட்டா அந்த பிரமாணம் இப்ப 0 பாகை, அதே நேரம் 30 பாகை, அதே நேரம் 45 பாகை, அதே நேரம் 60 பாகை, 90 பாகைக்கு, அதே நேரம் 180 பாகை. இந்த பெருமானங்கள் தெரிஞ்சிருக்க வேணும் சைன் டீட்டாவுக்கு. சரியா? சைன் டீட்டா, கொஸ் டீட்டா, டான் டீட்டாவுக்குரிய இந்த கோணங்களுக்குரிய பெருமானம் தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு அந்த பாடம் என்னவா இருக்கும்னா ஈஸியா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அதுகளையும் ஒருக்கா கலைச்சு கொண்டு போகணும். சைன் பூஜ்ஜியத்தின் பெருமானம் என்னவா இருக்கும்டா சைன் பூஜ்ஜியத்துக்குரிய பெருமானம் 0. சைன் 30 பாய்க்குரிய பெருமானம் என்னவா இருக்கும்டா அரை. சைன் 30 பாய்க்குரிய பெருமானம். சைன் 45 பாய்க்குரிய பெருமானம் என்னவா இருக்கும்டா 1/√2. இந்த பெருமானங்கள் தெரிஞ்சிருந்தா தான் எம்சிக்கு செய்யறதுக்கு எஸ்ஏ செய்யறதுக்கு இலவா இருக்கு. சைன் 60 பாய்க்குரிய பெருமானம் √3/2. சைன் 60 பாய்க்குரிய பெருமானம் வர்க்கமூலம் 3/10. சைன் 90 பாய்க்குரிய பெருமானம் 1. சைன் 180 பாய்க்குரிய பெருமானம் 0. சைன் 180 பாய்க்குரிய பெருமானம் 0. இவ்வளவு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கொசுக்கு கொஸ் பூஜ்ஜியத்தின் பெருமானம் என்னவா இருக்கும்னா 1. கொஸ் பூஜ்ஜியத்துக்குரிய பெருமானம். கொஸ் 30 பாய்க்குரிய பெருமானம் என்னவா இருக்கும்னா வர்க்கமூலம் 3/2 √3/2. கொஸ் 45 பாய்க்குரிய பெருமானம் 1 வர்க்கமூலம் 2. கொஸ் 60 பாய்க்குரிய பெருமானம் அரை. கொஸ் 90 பாய்க்குரிய பெருமானம் 0. 180 பாய்க்குரிய பெருமானம் என்னவா இருக்கும்னா -1 டைரக்ட். கொஸ் 180 பாய். சரியா? கொஸ் 180 பாய்க்குரிய பெருமானம் -1 இருந்திருக்கும். கொஸ் 180 பாய்க்குரிய பெருமானம். ரைட்? இவ்வளவு கொசுக்குரிய பெருமானம். அதாவது 90 பாய்க்கு உட்பட்ட பெருமானங்களில் சைனுக்குரிய ஒப்போசிட் பெருமானம் கொசா இருக்கு. உதாரணமா சைன் 0 0 இருந்தா கொஸ் 90 பாக 0. அதே நேரம் இதுல பாருங்க கொஸ் 90 பாக சைன் 90 பாக 1 இருந்தா கொஸ் 0 பாக 1 இருக்கும். இது இந்த 30 பாய்க்குரிய பெருமானம் இவற்றை 60 பாய்க்குரிய பெருமானத்துக்கு வரும். சைன் 30 பாய்க்குரிய பெருமானம் கொஸ் 60 பாய்க்குரிய பெருமானத்துக்கு வரும். இந்த மாதிரி மாத்தி பார்க்கலாம். ஈஸியா ஞாபகம் அமைச்சு கொள்ளலாம். அதே நேரம் சைன் டீட்டாவின் கீழ் கொஸ் டீட்டான்ற பெருமானம் என்ன இருக்கும்னா டேன் டீட்டா வேற நான் தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஒரு விகிதம் கேட்க டேன் டீட்டான்ற பெருமானத்துக்கு என்ன போடலாம்டா சைன் டீட்டாவின் கீழ் கொஸ் டீட்டான்ற விகிதம் என்ன இருக்கும்னா டேன் டீட்டான்னு மாதிரி போடலாம். அப்ப உங்களுக்கு இந்த பெருமானத்தின் கீழ் இந்த பெருமானம் என்ற விகிதம் வந்து டேனுக்குரிய பெருமானமா இருக்கும். அப்ப அந்த டேன் டீட்டான பெருமானம் கேட்கலாம். இப்ப சைன் பூஜ்ஜியத்தின் கீழ் கொஸ் 0 என்ற பெருமானம்டா 0 கீழ் 1 என்ன இருக்கும்னு சொன்னா 0. ஒரு எண் பெருமானத்தை ஒரு பூஜ்ஜிய பெருமானத்தை எந்த ஒரு எண் பெருமானத்தை போயிச்சாலும் விட வந்து 0 தான் பெறும். இந்த பெருமானத்தை இந்த பெருமானத்தால பிரிக்க வர பெருமானம் தான் இந்த டேனுக்குரிய 30 வாகும். சைன் 30 டேன் 30 போட்டா அது சைன் 30 கோஸ் 30 போட்டா அது டேன் 30 பெருமானமா இருக்கு. அப்ப டேன் 30 பெருமானம் இருக்கும்டா இதை இவரால பிரிக்கா இந்த ரெண்டும் பட்டுப்படும். 1 வர்க்கம் மூலம் 3 மாதிரி வரும். 1 வர்க்கம் மூலம் 3. அதே நேரம் இதால பிரிக்க விட்டா விட 1 வரும். டேன் 45 பாய்க்குரிய பெருமானம் 1. டேன் 60 பாய்க்குரிய பெருமானம் இவரால பிரிக்கா 2 பட்டுப்படும். அப்ப அது வர்க்கம் மூலம் 3 மாதிரி வரும். இவரால பிரிச்சா எந்த ஒரு எண் பெருமானத்தையும் 0 பிரிச்சா விட முடிவிலியா இருக்கணும். இதுக்குரிய விட என்ன இருக்கும்னா முடிவிலி. சரியா? டேன் 90 பாய்க்குரிய விட வந்து முடிவிலி.
tan 180 பாகைக்குரிய பிரமாணம் என்னவா இருக்கும்னா tan 180 பாகைக்குரிய பிரமாணம் அது பூஜ்ஜியமா இருக்கு. tan 180 பாகைக்குரிய பிரமாணம் வந்து பூஜ்ஜியமா இருக்கு. ரைட், tan 180 பாகை ஒரு பாருங்க. ஏண்டா ஒரு பூஜ்ஜியத்தை ஒன்றால பிரிப்புமா இருந்தா விட பூஜ்ஜியம் மட்டும் தான் பெருமாள். ஒரு பூஜ்ஜியத்தை எண்பெருமானத்தால பிரிச்சா விட பூஜ்ஜியம் மட்டும் தான் பெறப்போகுது. அப்ப இவ்வளவு கோணம் உங்களுக்கு என்ன இருக்கும்னா தெரிஞ்சிருந்தா தான் எங்களுக்கு அந்த பிசிக்ஸ்ல வர எவ்வளவு பாடங்களும் படிக்க சில விஷயங்கள் விளங்கப்படுத்த எல்லாம் ஈஸியா பாடம் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். முதல்ல இது தெரிய வேணும். அடுத்த சைன் டீட்டாவின் கொஸ் டீட்டான்ற வருமானம் டான் டீட்டான்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். இதோட இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா எல்லாம் என்ன விஷயம்டா மெட்ஸ்காரருக்கு தெரிஞ்சிருக்கும், பயோகாரருக்கு சைன் வர்க்கன் டீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கன் டீட்டான்ற பிரமாணம் என்னவா இருக்கும்டா ஒன்று. அப்ப இந்த ஒரு சுலபம் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இதுக்குரிய பேசிக் விஷயம் இதை வச்சுக்கொண்டு அடுத்த ஒரு பேசிக் விஷயம் கதைக்க போறேன். சரியா, பேசிக் கூட சம்பந்தப்பட்ட விஷயம் கழிச்சு அடுத்தடுத்த கிளாஸ்ல குயிக்கா பாடத்தை ரிவிஷன் பண்ணி கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட குரூப்ல டியூட் வரும். அந்த டியூட்ல வர கேள்வியை விளங்கப்படுத்துவோம், எஸ்ஏ கேள்வி எல்லாம் செய்து விடுவேன். இப்போ ஆரம்பத்துல முதல் அளவிடும் கருவிகளை பற்றி பார்ப்போம். சரியா, இன்றைக்கு இந்த பேசிக் விஷயம் கழிச்சு விடுறேன் முதலாவது கிளாஸ்ன்றதால. அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு செக்ஷன் ரிவிஷன் பண்ணினா அந்த பாடத்துல வர வர கேள்வியை போய்கொண்டிருக்கு. ரைட், போட் எல்லாம் தெளிவா தெரியுதான்ற பாருங்க. ரைட், இதுக்கு அடுத்த கட்டம் நான் பார்க்க போற விஷயம், அதுக்கு அடுத்த கட்டம் கசைக்க போற விஷயம் வரைவுகள் சம்பந்தமான விஷயம் கிடைக்கும். அதாவது வந்து ஒரு வரைவு செய்யணுமா இருந்தா அந்த வரைவில என்னென்ன விஷயம் முக்கியமன்ற மாதிரியும் அந்த வரைவில படித்திருந்த பிரமாணத்தை தீர்மானிக்கிற அந்த விஷயம் என்னென்ன மாதிரியும் ஒரு காய்ச்சி கொள்வோம். வரைவு என்ன, இந்த வரைவு காய்ச்சா தான் அது எஸ்டி கிராஃபா இருந்தாலும் விடி கிராஃபா இருந்தாலும் ஏடி கிராஃபா இருந்தாலும் பின்னைய கிடைக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் இந்த வரைவுகள் சம்பந்தமான விஷயம் மிக மிக முக்கியம். பிசிக்ஸ்ல அவ்வளோ விஷயம் தெரிஞ்சாதான் நாங்கால என்ன செய்யலாம்டா அந்த பேசிக் விஷயம் வந்து படிச்சாதான் உங்களுக்குரிய பெரிய பெரிய விஷயங்கள் படிக்க இலகுவா இருக்கும். முதல்ல அந்த விஷயங்கள் பார்த்துக் கொள்வோம். ரைட், வரைவோட சம்பந்தப்பட்ட விஷயம். ரைட், இப்ப அதுக்கு முதல் நாங்க ஒரு கோணத்தின் பிரமாணத்தை 4 கால்வட்டமா பிரிக்கலாம். அதாவது வந்து இது 0 பாகையா இருந்தா இடஞ்சுழியா காய்க்கோணம், இது 90 பாகை, இது 180 பாகை, இது 270 பாகை, திரும்பவும் இது என்ன இருக்கும்னா 360 பாகையா இருக்கும் 0 பாகை. அதாவது இந்த சுழியில காய்ச்சி கொண்டிருக்கிற இருந்தா கோணங்களோட வருமானம். அதுல 0க்கும் 90க்கும் இடைப்பட்ட இந்த கோணம் என்ன இருக்கும்னா முதலாம் கால்வட்டம். 0க்கும் 90க்கும் இடப்பட்ட இந்த பிரமாணம் முதலாம் கால்வட்டம் என்ற மாதிரி கேட்கும். இது ரெண்டாம் கால்வட்டமா இருக்கும், இது மூன்றாம் கால்வட்டமா இருக்கும், இது நாலாம் கால்வட்டமா இருக்கும். முதலாம் கால்வட்டத்துல முழு கோணங்களுக்கும் உரிய பெருமானம் என்னவா இருக்கும்டா பிளஸா இருக்கும். சைன் டீட்டாவா இருந்தாலும் கொஸ் டீட்டாவா இருந்தாலும் சான் டீட்டாவா இருந்தாலும் முழு கணியங்களுக்கு முழு கோணங்களுக்கு உரிய பெருமானம் என்னவா இருக்கும்டா பிளஸ் பெருமானம். 90 பாய்க்கு உட்பட்ட பெருமானங்களுக்கு வந்து சைன் கோஸ் டேனுக்கு நாங்க எந்த பெருமானம் கண்டாலும் அது பிளஸ்லயே விட இருக்கு. இரண்டாம் காலகட்டத்துல சைனுக்குரிய பெருமானம் மட்டும் என்னவா இருக்கும்னா பிளஸ் பெருமானமா இருக்கும். சைனுக்குரிய பெருமானம் மட்டும் பிளஸ் பெருமானமா இருக்கும். கொசுக்குரிய பெருமானம் டேனுக்குரிய பெருமானம் என்னவா இருக்கும்னா மைனஸ் பெருமானமா இருக்கும். இரண்டாம் காலகட்டம் 90க்கும் 180க்கும் இடப்பட்ட கோணங்கள் நாங்க பிரமாணம் எடுக்கணுமா இருந்தா சைனுக்குரிய பிரமாணங்கள் மட்டும் பிளஸா இருக்கும். கொசுக்கும் டேனுக்கும் அந்த பிரமாணம் என்னவா இருக்கும்னா அது மைனஸ் பிரமாணமா இருக்கும். நாலாம் காலகட்டத்துல டேனுக்கு மட்டும் பிளஸ். சரியா, நாலாம் காலகட்டத்துல tan தீட்டாக்குரிய பிரமாணம் மட்டும் பிளஸ். மிச்ச ரெண்டு பேருக்கும் உரிய பிரமாணம் என்னவா இருக்கும்னா மைனஸா இருக்கும். கொசுக்கும் மைனஸா இருக்கும், சைனுக்கும் மைனஸா இருக்கும். கொசுக்கு மைனஸ், சைனுக்கு மைனஸ். மூன்றாம் காலகட்டத்துல சரியா, மூன்றாம் காலகட்டத்துல டேனுக்கு மட்டும் பிளஸ், மிச்ச ரெண்டு பேருக்கும் மைனஸ். நாலாம் காலகட்டத்துல கொசுக்கு மட்டும் பிளஸா இருக்கு. நாலாம் காலகட்டத்துல கொசுக்கு மட்டும் பிளஸ், சைனுக்கும் டேனுக்கும் என்னவா இருக்கும்னா மைனஸா இருக்கு. சரியா, சைனுக்கும்
tan தீட்டா பெருமானத்துக்கு என்ன இருக்கும் மைனஸா இருக்கும். sin தீட்டாவுக்கும் tan தீட்டாவுக்கும் உரிய பெருமானம் மைனஸ் பெருமானமா இருக்கும் 4ஆம் காலத்துல. அப்ப இதை நீ எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்க முழு பேருக்குமே பிளஸ் என்னத்தால ஓல், இதுல சைனுக்கு மட்டும் பிளஸ் என்னத்தால சில்வர், ஓல் சில்வர். டேனுக்கு மட்டும் பிளஸ் என்னத்தால டி, கொஸ்டுக்கு மட்டும் பிளஸ் என்னத்தால கப் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓல் சில்வர் டீ கப் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல வர கோணங்கள் சரியா, இந்த கோணங்கள் எல்லாம் தெரிஞ்சாதான் பின்னுக்கு வர அந்த விஷயங்கள் பதைக்க ஈஸியா இருக்கும். இன்றைக்கு அந்த விஷயத்தை கிளியர் பண்ணி முடிச்சீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு. முதலாம் காலத்துல மூன்று கோணங்களுக்குமே பெருமானம் பிளஸ், 2ஆம் காலத்துல சைனுக்கு மட்டும் பிளஸ், 3ஆம் காலகட்டத்துல டேனுக்கு மட்டும் பிளஸ், 4ஆம் காலகட்டம் சொன்னா 270க்கும் 360 பாய்க்கும் இடப்பட்ட கோணம் 4ஆம் காலகட்டம். அதுல கொஸ்டுக்கு மட்டும் பிளஸா இருக்கும். இதெல்லாம் 360 பாகையும் இருக்கும் இந்த மாதிரி கோணம் மடப்புமா இருந்தா. அடுத்தது அடுத்து இன்னும் ஒரு விஷயம் பாருங்க, சைன் 90 மைனஸ் டீட்டா எழுதப்படுதா இருந்தா சைன் 90 பிளஸ் டீட்டா 90 சக டீட்டா. இப்ப நாங்க 90 சக டீட்டாண்டா இதுக்குரிய பெருமானம் காணவனுமா இருந்தா 90 சக டீட்டான்றது 2ஆம் கால்வட்டம். இந்த 90 பாகியோட ஒரு கோணத்தை கூட்ட வர பெருமானம் 2ஆம் காலத்துக்கு வரும். அதுல வர டீட்டா 90லும் குறைஞ்ச கோணமாக கருதி கொள்ள வேணும். அப்ப சைன் 90 சக டீட்டான்றது என்ன இருக்குன்னா 2ஆம் காலவட்டம். 2ஆம் காலவட்டத்துல சைனுக்குரிய பெருமானம் என்னவா இருக்கும்னா பிளஸ், சைனுக்குரிய பெருமானம் பிளஸ். அதே நேரம் 90ல இருந்து கூட்டுவமா இருந்தா அல்லது கழிப்புமா இருந்தா சைனுக்கு கொசண்டும் கொசுக்கு சைன் அண்டும் டேனுக்கு கொட்டண்ட மாதிரியும் நாங்கள் எழுதி கொள்ளலாம். 90ல இருந்து கூட்டி கழிக்க, 90 ஒட்டியன் மடங்குல இருந்து கூட்டி கழிக்கா சைனுக்கு கொஸ் வரும், கொஸ்டுக்கு சைன் வரும், டேனுக்கு கொட்டண்ட மாதிரி வரும், கொட்டிட்டாண்ட மாதிரி. அப்ப இது 2ஆம் காலம் பண்ணதால சைனுக்கு பிளஸ். அதே நேரம் 90ல இருந்து கூட்டி கூட்டுறதால இந்த பெருமானத்துக்குரிய விட கொஸ்டீட்டாக்குரிய பெருமானத்துக்கு சமமான மாதிரி போடலாம். சைன் 90 பிளஸ் டீட்டான பெருமானத்துக்குரிய விட கொஸ்டீட்டா. உதாரணமா நான் இப்ப சைன் 120 பாய்க்குரிய பெருமானம் காண சைன் 120 பாய்க்குரிய பெருமானம் காண சைன் 120 பாய்க்குரிய பெருமானம் காண்றதுக்கு இது நான் எழுதி கொள்ளலாம்டா, சைன் 90 சக 30 மேல எழுதி கொள்ளலாம். சைன் 90 சக 30 சரியா, 120 பாயின்னு சொன்னா 90ஓட 30 கூட்டினா 120 பாயிண்ட் பிரமாணம் பெறும். அப்ப சைன் 120 பாய்க்குரிய பிரமாணத்தை மடக்கையில பாக்கலாம். ஏன்னா மடக்கையில சைன் அட்டவணையில 120 பாய் இருக்கா, 90 பாகம் மட்டும்தான் பிரமாணம் இருக்கு. அதுக்கு மேற்பட்ட பிரமாணம் இந்த மாதிரி தான் காணப்படும். அப்ப சைன் 120 பாய்க்குரிய பிரமாணம் எப்படி கண்டுகொள்ளலாம்டா, சைன் 90 பிளஸ் 30 எழுதினா 2ஆம் காலகட்டத்தால சைனுக்குரிய பிரமாணம் பிளஸ் வரும். 90ஓட கூட்டி கழிக்கிறதால சைனுக்கு கொஸ்டன் சொல்லிய போட்டுக்கொள்ளலாம். கொஸ் 30 பாய்க்குரிய பிரமாணத்துக்கு சமனா இருக்கு. அப்ப கோஸ் 30க்கு தான் பெருமானம் ஏற்கனவே முன்னு கழிட்டேன். பிளஸ்லயே வரப்போது என்ன விட வருவணும், வர்க்கம் மூலம் 3 டென் மாதிரி வரும். அதாவது சைன் 120 பாய்க்குரிய பெருமானமும் கோஸ் 30 பாய்க்குரிய பெருமானமும் வர்க்கம் மூலம் 3 டென். சரியா, அதான் அந்த விளக்கம். சைன் 120 பாய்க்குரிய பெருமானம் பிளஸ் வர்க்கம் மூலம் 3 டென். இதே மாதிரி கொஸ்துக்கு எழுதுவமா இருந்தா கோஸ் 90 சக டீட்டா, கோஸ் 90 சக டீட்டாண்டா இது 2ஆம் காலகட்டம். 2ஆம் காலகட்டத்தில் உனக்கு தெரியும் கொசுக்கு மைனஸ், 2ஆம் காலத்துல கொசுக்கு மைனஸ், முதல் மைனஸை போட்டுக் கொள்ளுவாய். 90ஓட கூட்டி கிடைக்க கொசுக்கு சைன் எழுத வேணும். அப்ப மைனஸ் சைன் டீட்டா அந்த மாதிரி பிரமாணம் பெறும். மைனஸ் சைன் டீட்டா இதுல வர டீட்டா அந்த மாதிரியே போட வேண்டியான், கொசுக்கு சைன் எழுத வேணும். உதாரணமா கோஸ் 120 பாய்க்குரிய பிரமாணம் காணணுமா இருந்தா, கோஸ் 120 பாய்க்குரிய பிரமாணம் காணணுமா இருந்தா இது எப்படி எழுதலாம் வேண்டா, கோஸ் 90 சக 30 மேல எழுதலாம். 90 சக 30 பாகை மேல எழுதி கொள்ளலாம். கோஸ் 90 சக 30. அப்ப கோஸ் 90 சக 30 2ஆம் காலகட்டத்துல கொஸ்டுக்கு வந்து மைனஸ். சரியா, 2ஆம் காலகட்டத்துல கொஸ்டுக்கு மைனஸ். அப்ப கொஸ்டுக்கு சைன் எழுதி கொண்டா சைன் 30 பாய்க்குரிய பெருமானம் இருக்கணும். இந்த 120 பாய்க்குரிய பெருமானம் கோஸ் 120 பாய்க்கும் சைன் 30 பாய்க்கும் என்ன இருக்கொண்ட பெருமானம் தான் இருக்கு. அப்ப 30 பாய்க்குரிய பெருமானம் தான் எங்களுக்கு தெரியும் வேற. அப்ப இது மைனஸ் அரையண்ட மாதிரி வரும். சரிதான், மைனஸ் அரையண்ட மாதிரி வரும். இதுக்கு சைன் 30 பாய்க்குரிய பெருமானம் 120 பாய்க்குரிய பெருமானம் சமன் மைனஸ் அரையண்ட பெருமானம் வரும். ரைட். அப்ப முதலாம் காலகட்டம், 2ஆம் காலகட்டம், 3ஆம் காலகட்டத்துல அதுல வர சைன் கோஸ் டேனுக்குரிய பெருமானங்கள் முதலாம் காலகட்டத்துல சைனுக்கு மட்டும் பிளஸ், 2ஆம் காலகட்டத்துல ஆஹ் முதலாம் காலகட்டத்துல எல்லாத்துக்குமே பிளஸ், 2ஆம் காலகட்டத்துல
சைனுக்கு மட்டும் பிளஸ், மூன்றாம் காலகட்டத்தில் டேனுக்கு பிளஸ், நாலாம் காலகட்டத்தில் கொசுக்கு மட்டும் பிளஸ் அந்த மாதிரி பார்த்தேன். மிச்சத்துக்கு மைனஸ் மாதிரி 17 இதுல சைன் 90 மைனஸ் தீட்டா. இப்போ கவனி, டேன் 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 90 பிளஸ் தீட்டாவா இருந்தா, டேன் 90 பிளஸ் தீட்டாவா இருந்தா எத்தனாம் காலகட்டம்? ரெண்டாம் காலகட்டம். ரெண்டாம் காலகட்டத்துல டேனுக்குரிய பெருமானம் என்ன இருக்கும்னா மைனஸ். ரெண்டாம் காலத்துல டேனுக்குரிய பெருமானம் மைனஸ். 90ல இருந்து கூட்டி கழிக்க டேனுக்கு ஹோட் ரெண்டு பேரும். அப்போ ஹோட் தீட்டான்னு மாதிரி போடலாம். சரியா? 90ல இருந்து கூட்டி கழிக்க டேனுக்கு ஹோட் ரெண்டு மாதிரி வரும். இதே மாதிரி என்ன எழுதி கொள்வோம். என்ன சொன்னா சைன் 180 மைனஸ் தீட்டா. சைன் 180 மைனஸ் தீட்டா. இந்த சைன் 180 மைனஸ் தீட்டான்றது என்ன இருக்கும்னா ரெண்டாம் காலகட்டம் தான். 180 மைனஸ் தீட்டாவும் ரெண்டாம் காலகட்டம். ரெண்டாம் காலகட்டத்துல சைனுக்கு பிளஸ். ரெண்டாம் காலகட்டத்துல சைனுக்கு பிளஸ்ன்னு சொன்னா இது இங்கேயா பார்க்கணும். சைனுக்கு பிளஸ், ரெண்டாம் காலகட்டத்துல சைனுக்குரிய பெருமானம் பிளஸ். 180ல இருந்து கூட்டி கழிக்க சைனுக்கு சைன் என்று சொல்லியே வரும், கொசுக்கு கொசுன்னு சொல்லி வரும், டேனுக்கு டேன் என்று வரும். 180ல இருந்து கூட்டினா அல்லது கழிச்சா 180 மட்டுமண்டு இல்ல, 90 செட்டேன் மடங்களை கூட்டி கழிப்புமா இருந்தா இது இது சரி. அப்ப சைன் 180 மைனஸ் தீட்டான்னு சொன்னா ரெண்டாம் காலகட்டம். ரெண்டாம் காலகட்டத்துல சைனுக்குரிய பெருமானம் பிளஸ். 180ல இருந்து கூட்டி கழிக்க சைனுக்கு சைன் என்று சொல்லியே வரும், சைனுக்கு சைன் என்று வரும். சைன் தீட்டாவுக்குரிய பெருமானம் எல்லாம் சரி. இதுவே கோஸ் 180 மைனஸ் தீட்டாவா இருந்தா, கோஸ் 180 மைனஸ் தீட்டாவா இருந்தா ரெண்டாம் காலத்துல கொசுக்குரிய பெருமானம் மைனஸ். 180ல இருந்து கூட்டி கழிச்சா கொசுக்கு கொஸ்ன்னு சொல்லியே வரும். அப்ப கொஸ் தீட்டா 180ல இருந்து கூட்டினாலோ அல்லது கழிச்சாலோ சைனுக்கு சைன் என்றே வரும், கொசுக்கு கொஸ் என்றே வரும், டேனுக்கு டேன் என்றே வரும். 90ல இருந்து கூட்டி கழிக்கான் சைனுக்கு கொஸ் வரும், கொசுக்கு சைன் வரும். இதுவே டேன் 180 மைனஸ் தீட்டாவா இருந்தா, டேன் 180 மைனஸ் தீட்டா, டேன் 180 மைனஸ் தீட்டான்னு சொன்னா ரெண்டாம் காலகட்டம். ரெண்டாம் காலகட்டத்துல டேனுக்கு மைனஸ், சைனுக்கு மட்டும்தான் பிளஸ். அப்ப மைனஸ் டேன் தீட்டா இந்த மாதிரி பெருமானம் பேர் மைனஸ் டேன் தீட்டா. உதாரணமா நாங்க ரெண்டாம் காலகட்டத்துல சைன் 120 பாயக்கூடிய பெருமானம் பார்க்கணுமா இருந்தா, சைன் 120 பாயக்கூடிய பெருமானம். இப்ப சைன் 120 பாய நாங்க எப்படி எழுதலாம்னா சைன் 180 மைனஸ் 60 வேண்டதுதான். இந்த 180ல 60 கழிச்சா 120 தான் பெரும். சைன் 180 மைனஸ் 60. சைன் 180 மைனஸ் 60 போட்டா 180ல இருந்து கூட்டி கழிக்க சைனுக்கு சைன் சொல்லியே வரும். அதே நேரம் சைன் 60 பாய்க்குரிய பெருமானத்துக்கு சமனாக இருக்கணும். சைனுக்குரிய பெருமானம் வந்து √3 வர்க்க மூலம் 3 மாதிரி போட்டு கொள்ளலாம். √3 சைன் 120 பாகு. இதே நேரம் கோஸ் 120 பாய பார்ப்பமா இருந்தா கோஸ் 120 பாகை. இப்போ கோஸ் 120 பாய்ன்னு சொன்னா கோஸ் 180 மைனஸ் 60 வேண்டதுதான். கோஸ் 180 மைனஸ் 60 என்னது 120 பாகை. ரெண்டாம் காலகட்டத்துல கொசுக்குரிய பெருமானம் மைனஸ். 180ல இருந்து கூட்டி கழிக்க கொசுக்கு கொசுன்னு சொல்லி எழுதணும். அப்போ கொஸ் 60 பாய்க்குரிய பெருமானத்துக்கு சமனா இருக்கு. இப்போ கோஸ் 60 பாய்க்குரிய பெருமானம்டா அது மைனஸ்ல வரணும், மைனஸ் அரை என்ற மாதிரி வரும். அப்போ கோஸ் 120 பாய்க்குரிய பெருமானம் மைனஸ் அரை இந்த மாதிரி கண்டுகொள்ளலாம். இதுவே டேனுக்கு பாப்பமா இருந்தா, டேன் 120 பாய்க்குரிய பெருமானம்டா டேன் 180 மைனஸ் 60 வேண்டதுதான். டேன் 180 மைனஸ் 60 அப்படியா இருந்தா டேன் 60 பாய்க்குரிய பெருமானத்துக்கு சமனா இருக்கணும். இது ரெண்டாம் காலட்டு மட்டும் டேனுக்குரிய பெருமானம் மைனஸ். அப்ப டேனுக்குரிய பெருமானம் மைனஸ். அப்ப மைனஸ் டேன் 60 பாய்க்குரிய பெருமானம் வர்க்கமூலம் 3. டேன் 60 பாய்க்குரிய பெருமானம் வர்க்கமூலம் 3 ரெண்டு மாதிரி 90 பாய்க்கு மேற்பட்ட கோணங்களுக்கு எல்லாம் என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி சைன் கோஸ் டேன் வந்து விகிதங்களை பயன்படுத்தி
பெருமானம் கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீதங்கள். இந்த வீதம் ஒரு நோட் பண்ணி கொடுங்க. ரைட். அடுத்தது வரைவுகளோட சம்பந்தப்பட்ட விஷயம் பாப்போம். வரைவுகளோட சம்பந்தப்பட்ட விஷயம் வரைவு. ரைட். இப்ப வரைவை பொறுத்த மட்டும் ஒரு வரைப்புல நாங்க y அச்சு எக்ஸ் அச்சு இந்த மாதிரி ரெண்டு விதமான அச்சு கேட்போம். y அச்சு மற்றது எக்ஸ் அச்சு இந்த மாதிரி. சரி, ஒரு வரைவுக்குரிய சமன்பாடு y சமன் mx பிளஸ் சி அல்லது y சமன் mx மைனஸ் பி இந்த மாதிரி வரலாம் ஒரு வரைவுக்குரிய சமன்பாடு. இப்ப ஒரு வரைவு இந்த மாதிரி வருதா இருந்தா இதுல இந்த வரைவு எக்ஸ் அச்சோட இடைஞ்சுழியா அமைக்கிற கோணத்தின் tan பெருமானம் தான் என்ன இருக்க மாட்டோம் அந்த வரைவுக்குரிய படுத்திடும். இந்த வரைவு எக்ஸ் அச்சோட இடைஞ்சுழியா அமைக்கிற கோணத்தின் tan பெருமானம் தான் அந்த வரைவுக்கான படுத்தினாரு. அப்ப எக்ஸ் அச்சோட இடைஞ்சுழி அமைக்கிற கோணம் வந்து இந்த tan தீட்டா 90 பாய்க்கு உட்பட்ட பெருமானமா இருந்தா அது முதலாம் கால்வட்டம். முதலாம் கால்வட்டத்துல டேனுக்குரிய பெருமானமா இருந்தாலும் சைனுக்கா இருந்தாலும் கொசுக்கா இருந்தாலும் பிளஸ். இப்ப நாங்க விரைவின்ற படுத்திருந்தா டேன் பெருமானம் தான் பார்க்கணும். அப்ப இதுல வர முதலாம் கால்வட்டத்துல டேனுக்குரிய பெருமானம் பிளஸ்ண்டா இந்த மாதிரி வரைவு இருக்குதா இருந்தா இந்த வரைவுக்குரிய படுத்திறன் என்னவா இருக்குமெண்டா பிளஸ் படுத்திறனா இருக்கு. ஏன்டாவது 90 பாய்க்கு உட்பட்ட கோணமா இருக்கும் முதலாம் கால்வட்டமா இருக்கும். முதலாம் கால்வட்டத்துக்குரிய பெருமானம் இருந்தா வரைவின்ற படுத்திறன் பிளஸ். ரைட். இதுவே ஒரு வரைவு இந்த மாதிரி விருதா இருந்தா இந்த ஒரு சாயில விருதா இருந்தா இந்த வரைவின்ற கோணம் என்னவா இருக்கும்னா ரெண்டாம் காலத்துக்குள்ள போயிடும். எக்ஸோட இடைஞ்சுழி அமைக்கிற கோணத்தின் டேன் பெருமானம் தான் வரைவின்ற படுத்துகிறது. இது ரெண்டாம் காலட்டு வேற ஏண்டா 90 பாய்க்கு மேற்பட்ட பெருமானம். ரெண்டாம் காலகட்டத்துல டேனுக்குரிய பெருமானம் ஒரு வரைவின்ற படுத்திருந்தா அது டேன் டீட்டா. ஒரு வரைவு எக்ஸோட இடைஞ்சுழியா அமைக்கிற கோணத்தின் டேன் பெருமானம் தான் என்ன இருக்கும்னா ஒரு வரைவின்ற படுத்துறது. அப்ப இது எக்ஸோட இடைஞ்சொலி அமைக்கிற கோணம் வந்து விரிகோணமா இருக்கிறதால இந்த வரைவுக்குரிய படுத்திறன் என்னவா இருக்குமெண்டா மைனஸ் படுத்திறனா இருக்கு. இந்த வரைவின்ற படுத்திறன் வந்து மைனஸ் படுத்திறன். 90 பாய்க்கு உட்பட்ட கோணமா இருந்தா அந்த tan டீட்டா வந்து கூர்ங்கோணமா இருந்திருந்தா அந்த வரைவின்ற படுத்திறன் பிளஸ். tan டீட்டா விரிகோணமா இருந்திருந்தா ரெண்டாம் காலகட்டமா இருந்திருந்தா 90க்கும் 180க்கு முன்னேறியா இருந்தா அந்த வரைவின்ற படுத்திறன் மைனஸ் tan டீட்டா பிரமாணம் பார்த்தா. சரி. அப்ப இந்த பக்கம் பெற சாய்வுக்கெல்லாம் என்னவா இருக்குமெண்டா வரைவின்ற படுத்திறன் பிளஸ். அப்ப இது வரைவின்ற படுத்திறன் பிளஸ். இதுக்குரிய வரைவின்ற படுத்திறனும் பிளஸ் தான். இந்த வரைவின்ற படுத்திறனும் என்னவா இருக்குமெண்டா பிளஸ். ஆனா இந்த உற்பத்தியில வெட்டுமா இருந்தா இந்த வரைவுக்கு வெட்டு துண்டு இல்லை. வரைவுக்கு வெட்டு துண்டு இல்லையா இருந்தா இந்த வரைவுக்குரிய சமன்பாடு y சமன் சாக mx அந்த வெட்டு துண்டு பெருமானம் வந்து 0 மணி வரும். 0 போட தேவையில்லை. அப்ப இந்த வரைவு எடுப்புமா இருந்தா y சமன் சாக mx சாக சியா இருக்கும். இந்த படுத்திறனும் பிளஸ் வெட்டு துண்டு பிளஸ் இதுல வெட்டு துண்டுன்றது இந்த வையச்சில வெட்டுற புள்ளிக்குரிய பெருமானம் தான் வெட்டு துண்டு. அது மாதிரி இங்க வையச்சை வெட்டுற புள்ளி வந்து இது 0க்கு கீழே வெட்டுமா இருந்தா அது மைனஸ் சியா இருக்கும். அதனால இந்த வரைவின்ற இந்த கோணம் எக்ஸோட இடைஞ்சூழல் அமைக்கிற கோணம் வந்து 90 பாய்க்கு உட்பட்ட வருமானமா இருந்தா படுத்திறந்த வருமானம் பிளஸ்.
அப்ப இந்த விரைவுக்குரிய சமன்பாடு என்ன இருக்கும்னா y சமன் பிளஸ் mx மைனஸ் இயா இருக்கு இந்த வெட்டத்தின் மைனஸ் என்னத்தால் இதுவே இந்த விரைவுக்கு படுத்தின மைனஸ் இந்த விரைவுக்கும் படுத்தின மைனஸ் இந்த விரைவுக்கும் படுத்தின மைனஸ் இப்ப இந்த விரைவுக்குரிய சமன்பாடு என்ன இருக்குமாண்டா இந்த விரைவுக்கான சமன்பாடு y சமன் மைனஸ் mx தான் ஆனா வெட்டு துண்டு பிளஸ்ல இருக்கிறதால பிளஸ் சி என்ன மாதிரி வரும் y சமன் மைனஸ் mx பிளஸ் சி இந்த விரைவு எடுப்பு மாதிரி இருந்தா y சமன் மைனஸ் mx வெட்டு துண்டு இல்லைன்றதால பூஜ்ஜியம் அது கூட தேவை இந்த விரைவு எடுப்பு மாதிரி இருந்தா இந்த விரைவு y சமன் மைனஸ் mx மைனஸ் சியா இருக்கும் இந்த வெட்டு துண்டு மைனஸ்ல வரதா y சமன் மைனஸ் mx மைனஸ் சி இதுல உனக்கு தெரிய வேண்டியது சாய்வு இந்த பக்கம் இருக்க மாதிரி இருந்தா படுத்திரம் பிளஸ் சாய்வு இந்த பக்கம் இருக்க மாதிரி இருந்தா படுத்திரம் மைனஸ் வையச்ச வெட்டுற புள்ளி தான் வெட்டு துண்டு பிளஸ்ல வெட்டினா பிளஸ் வெட்டு துண்டு மைனஸ்ல வெட்டினா மைனஸ் வெட்டு துண்டு உற்பத்தியில போனா அது வந்து உற்பத்தி ஆரம்பத்துல வெட்டு மாதிரி இருந்தா வெட்டு துண்டு இல்லை இந்த மாதிரி கேட்கலாம் அடுத்தது ஒரு விரைவின் படுத்திறன் கூடுது குறையுதுன்றதை வச்சு கேட்கறது வந்து ஒரு விரைவுக்குரிய படுத்திரங்கள் எப்படி கூடுது எப்படி குறைந்த கேட்கணும் மாதிரி இருந்தா இது வையச்சு இது எக்ஸ் இந்த விரைவுக்குரிய படுத்திறன் என்ன இருக்கும்னா பிளஸ் படுத்திறன் இந்த சாய் இந்த பக்கம் இருந்தா படுத்திறன் பிளஸ் சரியா விரைவின் படுத்திறன் பிளஸ் இந்த விரைவின் படுத்திறன் பிளஸ்ல இந்த படுத்திருந்த பெருமானம் மாறையில இந்த மாதிரி கேட்கும் இந்த எக்ஸோட இடைஞ்சுழியா அமைக்கிற கோணம் எக்ஸோட இடைஞ்சுழியா அமைக்கிற கோணம் என்ன இருக்கும்னா மாறையிலையா இருந்து இங்கே டீட்டா இதுல டீட்டா கடைசி மட்டும் அந்த எக்ஸோட இடைஞ்சுழியா அமைக்கிற கோணம் மாறட்ட இந்த டேன் பெருமானம் மாற போறது இல்லை இப்ப டேன் பெருமானம் மாற பொருளையா இருந்தா அந்த விரைவின் படுத்திருந்த பெருமானம் மாறாது இந்த மாதிரி கேட்கலாம் விரைவின் படுத்திருந்த பெருமானம் மாறாது இதுவே ஒரு விரைவு இந்த மாதிரி மேல வளையிற மாதிரி வருதா இருந்தா இந்த மாதிரி மேல வளையிற மாதிரி வருதா இருந்தா இதுல என்ன இருக்கும்னா இந்த கோணத்தின் பெருமானம் சின்ன கோணம் இதுல எக்ஸோட இடைஞ்சொலி அமைக்கிற கோணம் கொஞ்சம் பெரிய கோணமா இருக்கும் அப்படி இங்க வேற 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 கோணத்தின் பெருமானம் என்ன செய்யணும்னா அதிகரிச்சு கொண்டு போகும் இந்த கோணத்தின் பெருமானம் அதிகரிச்சு கொண்டு போதா இருந்தா இந்த விரைவின் படுத்திறன் பிளஸ் படுத்திறன் தான் ஆனா படுத்திறன் பிளஸ்ல என்ன செய்யணும் சொன்னா அதிகரிக்குது விரைவின் படுத்திறன் பிளஸ்ல அதிகரிக்குது ஏனென்றா தீட்டா கூடினா டேன் தீட்டான்ற பெருமானம் அதிகரிக்கும் டேன் பெருமானம் கூடினா டேன் பெருமானம் தான் விரைவுக்குரிய படுத்திறன் அப்ப இந்த விரைவு என்ன இருக்குமாட்டா படுத்திறன் பிளஸ்ல அதிகரிக்கிற விரைவு என்ன மாதிரி கேட்டுக்கொள்வோம் விரைவின் படுத்திறன் பிளஸ்ல அதிகரிக்குது இதுவே இப்படி ஒரு விரைவு விருதா இருந்தா இந்த மாதிரி ஒரு விரைவு விருதா இருந்தா இதுல இங்க இருக்கிற கோணத்திலும் பார்க்க இதுல வார கோணம் என்னவா இருக்கும்னா குறைவு அப்ப டீட்டா ஒன்னிலும் பார்க்க டீட்டா டூ என்னவா இருக்கும் குறைவு டீட்டா டூலும் பார்க்க டீட்டா த்ரீ என்னவா இருக்கும்னா இன்னும் குறைவா இருக்கணும் இங்க வார கோணம் வந்து இன்னும் குறைவா இருக்கணும் ஒரு கடத்துல எக்ஸுக்கு சமாந்தரமா கோடு வந்துட்டு இருந்தா கோணம் பூஜ்ஜியம் அப்ப எக்ஸோட இடைஞ்சொலி அமைக்கிற கோணம் பூஜ்ஜியமா இருந்தா அந்த டேன் பெருமானம் பூஜ்ஜியம் வரும் டேன் பெருமானம் பூஜ்ஜியம் வந்தா விரைவின் படுத்திறனும் பூஜ்ஜியம் அப்ப இந்த விரைவுக்குரிய படுத்திறம் பிளஸ் பெருமானம் தான் ஆனா பிளஸ்ல என்ன செய்யணும்னு சொன்னா குறையிற வேற இருக்கணும் படுத்திறம் பிளஸ்ல குறையிற விரைவு நேர்கோட்டு வேற இருந்தா விரைவின் படுத்திறம் மாறாது இந்த மாதிரி விரைவு மேல கூடுதா இருந்தா படுத்திறம் பிளஸ்ல அதிகரிக்க வரும் இது விரைவின் படுத்திறம் பிளஸ்ல குறைஞ்சு போயிருக்கும் விரைவின் படுத்திறன் இதுவே மைனஸ் படுத்தினுடைய விரைவுகளை பார்ப்போம் மைனஸ் படுத்தினுடைய விரைவுகள் சரியா இது எக்ஸைக்கு இது YH ஒரு விரைவின் சாய் இந்த மாதிரி விரதா இருந்தா படுத்திறம் மறை இது விரைவின் படுத்திறன் மறையில நேர்கோடா இருந்தா இது இந்த படுத்திறன் பெருமானம் மாறா என்ன மாதிரி கேட்கலாம் மைனஸ் படுத்திறனுக்கு என்ன செய்யலாம்டா இங்கால பக்கம் பார கோணத்தின் பெருமானத்தை பார்க்கலாம் சரியா மைனஸ் படுத்திறனுக்கு இந்த பக்கம் பார கோணத்தையே பார்த்துக்கொள்ளலாம் இந்த பக்கம் பார கோணம் மாறையிலையா இருந்தா டேன் பெருமானம் மாறாது படுத்திறம் மாறாது அதே நேரம் இப்படி வார பெருமானத்திற்கு இருந்து இப்படி வார விரைவெடுத்தா நாங்க இங்கால பக்கம் பார கோணத்தையே பார்க்கலாம் இங்கால பக்கம் இருக்கிற கோணம் என்ன செய்யணும்னா வேற வேற குறைஞ்சுன்னு போகும் எக்ஸோட இடைஞ்சுலே அமைக்கிற கோணம் தான் ஆனா அது இந்த கோணத்தின் பெருமானத்துக்கு பார்த்தாலும் சரியா இருக்கு ஏனண்டா இப்போ ஒரு இதுல ஒரு விரைவு சரியா இதுல ஒரு விரைவு இது YH இது XH இப்ப இப்படி ஒரு விரைவு இருக்குது இந்த விரைவுல நாங்க இந்த பக்கம் பார கோணம் தான் பார்க்கணும் இந்த பக்கம் பார கோணம் தீட்டாவா இருந்தா இந்த கோணம் இங்கால பக்கம் பார கோணம் என்ன இருக்கும்னா 180 தீட்டாவா இருக்கு இந்த மொத்த கோணம் 180 ஒரு நேர்கோட்டுக்குரிய முழுமையான கோணம் 180 அப்ப இவ்வளவு கோணம் என்ன இருக்கும்னா 180 மைனஸ் தீட்டா அப்ப டேன் 180 மைனஸ் தீட்டான்றது மைனஸ் டேன் தீட்டாக்கு சமன் சரியா நான் கொஞ்சம் கேட்கிறேன் டேன் 180 தீட்டாண்ட பெருமானம் என்ன இருக்கும்டா மைனஸ் டேன் தீட்டாண்ட பெருமானத்துக்கு என்ன இருக்கும் சமனா இருக்கும் ஏண்டா இது ரெண்டாம் காலத்துல டேனுக்கு வந்து மைனஸ் 180 இருந்து கூட்டு கழிக்க டேனுக்கு டேன் வரும் அப்ப இதுக்குரிய பெருமானமும் 180 மைனஸ் தீட்டாக்குரிய பெருமானமும் தீட்டாக்குரிய பெருமானமும் ஒரே பெருமானம் தான் மைனஸ் போட்டு கேட்கும் அதால இதுல வார கோணத்துக்கு நாங்க இங்கால பக்கம் வார கோணத்தையே கழிச்சு கொள்ளலாம் இங்க இருக்கிற கோணத்தின் பெருமானத்திலும் பார்க்க இங்க வேற கோணம் வந்து குறைவு இதுல வார கோணம் வந்து இன்னும் குறைவு இங்க வார கோணம் இன்னும் குறைவு
அப்ப இந்த விரவுக்குரிய படுத்திறன் மைனஸ் படுத்திறன் தான். படுத்திறன் மைனஸ்ல என்ன செய்யணும் குறையுது. படுத்திறன் பிரமாணம் மைனஸ்ல குறைவடைஞ்சு போகுது. இதுவே இப்படி ஒரு விரை விரதா இருந்தா இதுலயும் நாங்க என்ன செய்யலாம், இங்கால பக்கம் பார கோணம் பார்க்கலாம். இதுல இருக்கிற கோணத்திலும் பார்க்க இதுல இருக்கிற கோணத்தின் வருமானம் என்ன இருக்குமாட்டா குறைவு. இதுல வேற கோணம் கூடுது. இதிலும் பார்க்க இந்த கோணம் என்ன இருக்குமாட்டா இன்னும் அதிகரிக்குது. இங்க வர்ற கோணம் என்ன இருக்குமாட்டா இன்னும் கூடிக்கணும் போகுது. அப்ப இந்த விரைவின் படுத்திறன் மைனஸ் படுத்திறன் தான். ஆனா படுத்திறன் மைனஸ்ல என்ன செய்ய மாட்டா அதிகரிச்சு கொண்டு போகும். படுத்திறன் வருமானம் மைனஸ்ல அதிகரிக்குது. அப்ப இது விரைவின் படுத்திறன் மைனஸ்ல குறைவடையுது. இது படுத்திறன் மைனஸ்ல மாறையில இது படுத்திறன் மைனஸ்ல அதிகரிக்குது. அப்ப இந்த மாதிரி இந்த விரைவு தெரியும். இதுவே ஒரு வரைவு இப்படி ஒரு விரைவு வருதா இருந்தா எக்ஸுக்கு இந்த மாதிரி கிடையாது ஒரு விரைவு வருதா இருந்தா இந்த விரைவுக்குரிய படுத்திறந்த வருமானம் என்ன இருக்குமாட்டா பூஜ்ஜியம். இந்த விரைவின் படுத்திறந்த வருமானம் பூஜ்ஜியம். இப்படியான விரைவுகள் தெரிஞ்சிருந்தா தான் நாங்க பெரிய பெரிய விஷயங்களை கேட்க இலகுவா இருக்கும் பாடம். இது விரைவின் படுத்திறம் பிளஸ்ல மாறையில விரைவின் படுத்திறம் பிளஸ்ல அதிகரிக்குது. விரைவின் படுத்திறம் பிளஸ்ல குறையுது. இது விரைவின் படுத்திறன் மைனஸ்ல மாறையில மைனஸ்ல படுத்திறம் குறையுது. மைனஸ்ல படுத்திறம் வந்து அதிகரிக்குது. இந்த விரைவுக்குரிய படுத்திறன் என்ன இருக்கும்டா பூஜ்ஜியம். எக்ஸுக்கு கிடையா ஒரு விரைவு வந்துட்டு இருந்தா அது இந்த விரைவின் படுத்திறன் என்ன இருக்கும்டா பூஜ்ஜியம் மண்ட படுத்திறனா இருக்கணும். இவ்வளவு விஷயத்தையும் ஒரு குயிக் கவுண்ட் பண்ணி கொள்வா. சரியா இதுல பாருங்க கொஞ்சம் விரைவு. இப்போ இடப்பெயர்ச்சி நேர விரைவு கலைக்க போற மாதிரி இருந்தா இடப்பெயர்ச்சி நேர விரைவு அதுக்குரிய இலக்கு மீட்டர். இடப்பெயர்ச்சி நேர விரைவுக்குரிய விரைவு கலைக்குமா இருந்தா இடப்பெயர்ச்சி நேர விரைவின் படுத்திறன்னு சொன்னா அதுல டேன் தீட்டா கண்டா விரைவின் படுத்திறன்னா டேன் தீட்டா எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் அந்த மாதிரி போடலாம். விரைவின் படுத்திறன் எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் அந்த மாதிரி போட்டு பிரிப்பு இருந்தா எதிர்பக்கம் இடப்பெயர்ச்சியா இருக்கணும். அந்த எக்ஸின் வருமானம் மீட்டர்ல வரும். அயற்பக்கம் என்ன இருக்கும்டா நேரம். இந்த அயற்பக்கம் இதுதான் டேண்டிட்டாலும் இது எதிர்பக்கமா இருக்கும், இது அயற்பக்கமா இருக்கும். அப்போ இடப்பெயர்ச்சி நேரம் அது வேகமா இருக்கும். அப்போ வி மீட்டர் per செகண்ட் அந்த மாதிரி அது இந்த வேகத்தின் பிரமாணம். இடப்பெயர்ச்சி நேர வர வேண்டிய படுத்திறன் என்னவா இருக்கும்டா வேகம். படுத்திறம் பிளஸா இருந்தா அது வேகம் பிளஸ்ல இருந்திருக்கணும். படுத்திறம் மைனஸா இருந்தா வேகம் மைனஸ்ல இருந்திருக்கணும். இடப்பெயர்ச்சி நேர வரவுக்குரிய படுத்திறன் என்னவா இருக்கும்டா வேகமா இருந்திருக்கு. இதுல ரெண்டு விரைவுகளை போட்டுக்கிறோம் பாருங்க, ஏ பி என்ன மாதிரி. ஏ இந்த படுத்திறன் கூடவா இருக்கணும், பி இந்த படுத்திறன் கூடவா இருக்கணும். காரணம் இவற்ற கோணத்திலும் பார்க்க இவற்ற கோணம் கூட இருந்தா கோணம் கூடினா டேன் பெருமானம் கூட. டேன் பெருமானம் கூட இருந்தா வரவேண்டிய படுத்திறன் கூட இருக்கணும். படுத்திறம் கூட இருக்கு வேகம் கூட இருக்கும். ஆனா ரெண்டு பேருக்குமே வேகம் பிளஸ் தான். இந்த பக்கம் இருந்தா படுத்திறம் பிளஸ் வேகம் பிளஸ்.
அப்ப ஏயிலும் பார்க்க பிக்கு என்ன இருக்குமாட்டா படுத்திரம் கூட வேண்டதால ஏயிலும் பார்க்க பிக்கு வேகம் கூட இருந்திருக்கும். இதுல எடுப்பியா இருந்தா இது பி என்ற வரைவு, இது ஏ என்ற வரைவு. ஏக்கு படுத்திரம் பிளஸ், பிக்கு படுத்திரம் மைனஸ். சாயை வச்சு கொண்டுதான் படுத்திரம் பார்க்கறது. படுத்திரம் பிளஸ் சொன்னா வேகம் பிளஸா இருக்கும், படுத்திரம் மைனஸ் சொன்னா வேகம் மைனஸா இருக்கும். இந்த படுத்திரம் பிரமாணத்தை வச்சுக்கொண்டு வேகத்தை கேட்கலாம். இதுவே இதுல ஒரு 7 வேலையை போட்டு வச்சிருக்கேன். 7 வேலையில இந்த கோடு என்ன இருக்குமாட்டா படுத்திரம் பூஜ்ஜியம். படுத்திரம் பூஜ்ஜியம் அந்த அதுக்குரிய வேகமும் பூஜ்ஜியம். இந்த கூட என்ன இருக்குமாட்டா படுத்திரம் பிளஸ் தான், ஆனா நேர்கோடா இருந்தா பிளஸ் இல்ல, படுத்திரம் மாறையில. படுத்திரம் பிளஸ்ல மாறாட்டி வேகம் பிளஸ்ல மாறாது. ஆரம்புகின்ற பிரமாணம் என்ன இருக்கும்னா பூஜ்ஜியம். ஏனென்றா வேகம் மாறையிலேயே இருந்தா ஆரம்புகள் இருக்காது. வேகம் கூடினா ஆரம்புகள், வேகம் குறைஞ்சா அமர்முடுகள், மாறா வேகம் ஆரம்புகள் பூஜ்ஜியம். அதே மாதிரி இந்த கூடு எடுப்பியா இருந்தா படுத்திறன் மறையில மாறில கூட இருந்தா படுத்திறன் மாறாது. படுத்திறன் மறையில மாறாட்டி வேகம் மறையில மாறாது. ஆரம்புகளுக்குரிய பிரமாணம் என்ன இருக்கும்னா மாறா வேகமாக இருந்தா ஆரம்புகள் பூஜ்ஜியம். இதுவே இந்த வரைவு எடுத்தா படுத்திறன் பிரமாணம் பிளஸ்ல கூடுது. படுத்திறம் பிளஸ்ல கூடுதா இருந்தா வேகம் பிளஸ்ல கூட வேணும். வேகம் பிளஸ்ல கூடினா அது என்ன இருக்கணும், ஆர்முடுகள். வேகம் கூடினா ஆர்முடுகள். இது படுத்திரம் பிளஸ்ல குறையுது. படுத்திரம் பிளஸ்ல குறைஞ்சா வேகம் பிளஸ்ல குறைய வேணும். வேகம் குறையுமா இருந்தா அது அமர்முடுகள். வேகம் குறைஞ்சா அமர்முடுகள். இது படுத்திரண்டு வருமானம் மறையில குறையுது. படுத்திறன் மறையில குறைஞ்சா வேகம் மறையில குறைய வேணும். வேகம் மறையில குறைஞ்சா மறையில அமர்முடுகள். அப்ப நேர்த்திசையில ஆரம்புகள் மாதிரி கேட்கலாம். மறையில வேகம் குறைஞ்சா மறையில தான் அமர்முடுகள். அப்ப நேர்த்திசையில ஆரம்புடுகள். இதற்பியா இருந்தா படுத்திறன் மறையில அதிகரிக்குது. படித்திறன் மறையில அதிகரிச்சா வேகம் மறையில அதிகரிக்கும். வேகம் மறையில அதிகரிச்சா மறையில ஆர்முடுகள். அப்ப நேர்த்திசையில அமர்முடுகள் ரெண்டு மாதிரி கேட்கலாம். அமர்முடுகிறதுக்காக தான் நான் மைனஸ் போட்டுருக்கேன். சரியா? அப்ப அந்த மாதிரி இடப்பேச்சு நேர வரைவை வச்சுக்கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அது இந்த படுத்திறன் இடப்பேச்சு நேர வரைவை இந்த படுத்திறன் சொன்னா வேகம் படுத்திறனுக்கு என்ன நடக்குதோ அது வேகத்துக்கு இருக்கணும். படுத்திறன் பிளஸ் இருந்தா வேகம் பிளஸ். படுத்திறன் கூடவா இருந்தா வேகம் கூடவா இருக்கணும். படுத்திறன் கூடிக்கொண்டே போகாம இருந்தா வேகம் கூடிக்கொண்டே போயிருக்கணும். ரைட்? இடப்பெயர்ச்சி நேர வேற இந்த படுத்திறனை வச்சு வேகத்தை தீர்மானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட்? அப்ப இந்த விரைவுகள் சம்பந்தமான விஷயமும் இடப்பெயர்ச்சி நேர வரையும் பார்த்தனா சரி. இது சம்பந்தமான விஷயம் அடுத்த கிளாஸ்ல பார்த்துக் கொள்வோம். இன்னும் கொஞ்சம் விஷயம் நிறைய கதைக்க வேண்டியிருக்குது. நான் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போமே. முதல் நாள் கிளாஸ் விளக்கி பார்ப்போம்.